இன்றைக்கி வீட்டில் நாட்டுக்கோழி வச்சா தான் சாப்பிடுவேன்னு எல்லோரும் அடம் பிடிச்சிட்டாங்க. ஆனால் அதை பிடிக்கிறது தாங்க எங்களுக்கு ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருந்தது. 4 வாட்டி அட்டம் பண்ணாங்க. 4வது வாட்டி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சாங்க. அதை பிடிச்சது எல்லாத்தையும் ரொம்ப அழகான வீடியோவை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோ ஒரு காமெடியாக இருக்குங்க. யார் அவன்? எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடான். கொஞ்சம் எப்படி நிதானமா பேசுறோம். நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் நிதானமா இருப்பேன். எங்கெங்க நிதானமாக இருக்க விட்டுச்சு அந்த கோழி. பாருங்கள், டென்ஷனான எங்கள் மாமனார் பெரிய கொம்பா பார்த்து எடுத்துன்னு வந்துட்டாரு. கொம்பை பார்த்தது நான் ரொம்பவே பயந்துட்டேங்க. பின்ன என்னங்க, வடிவேல் காமெடியில் வரும்ல, கைப்பிள்ளை கையில் வருவா இருக்குது, இன்னைக்கு எத்தனை தலை உருளை போதோ தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க இதுவும். இவர் கையில் கொம்பை பார்த்தது எத்தனை இன்னைக்கு கோழி விழப்போதோ தெரியல. நானும் ஃபீல் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, ஈஸியாக போய் நம்மளாம் கடையில் வாங்கி வந்துடுறோம். ஆனால் வீட்டில் இருக்கிற கோழியை பிடிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. ஆனால் இது பிடிச்சதில்ல எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள் இவங்க 3 பேர் மூஞ்சிலையும். இது என்ன பிரமாதம்! அந்த கோழி மேலே எங்கள் மாமனாருக்கு என்ன ஒரு கோவம்னு தெரியலங்க. பிடிச்ச 5வது செகண்டு மொத்தமாக க்ளீன் பண்ணி கையில் கொடுத்துட்டாரு. அப்போ கோழி மேலே கோவமா இல்லை கோழி குழம்பு மேலே ஆசையான்னு எனக்கு தெரியாமையே போயிருச்சுங்க. சபா, இப்போவே கண்ணை கட்டுது. கோழியை க்ளீன் பண்ணி கொடுத்ததோடு இல்லாமல் கோழி குழம்ப நானே வைக்கிறேம்மா, அதுவும் அடுப்பில் செய்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி, நானும் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு விட்டுட்டேங்க. அப்புறம் பார்த்தா மேலே முருங்கை மரத்தை பார்க்குறேங்க. எதுக்குன்னு கேட்குறீங்களா? இங்கே பார்த்தீங்களா, கோழி குழம்புல முருங்காவை தூக்கி போட்டாருங்க. இதுவும் புதுவிதமான டேஸ்ட் அப்படிங்கிறாரு. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். சரி, ஓகேங்க, நீங்கள் சொல்கிறதுனால நானும் கம்முன்னு இருக்கிறேன். இல்லைன்னா நடக்கிறதே வேறு. அப்புறம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்படிலாம் நான் சாப்பிட்டதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நானும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியாக குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? அடுப்பில் இருக்கிற வரையும் எப்படி வருமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் குழம்பு டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? என்கிட்ட சொல்லுங்கள்.